ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போது கிட்டத்தட்ட 6 வருடங்களுக்கு பிறகு தமிழக வீரர் ஒருவர் ஆஸ்திரேலிய மண்ணில் இந்திய அணிக்காக தற்போது டெஸ்ட் போட்டியில் விளையாட போகிறாங்க. இதுதான் தற்போது இந்திய ரசிகர்களுக்கு மற்றும் தமிழக கிரிக்கெட் ரசிகர்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். தற்போது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே 3வது டெஸ்ட் போட்டி துவங்க இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தற்போது இந்தியா எந்த மாதிரியான ஒரு பிளேயிங் லெவலோடு களமிறங்குவாங்க அப்படின்னு அனைவருக்குமே எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. தற்போது மீண்டும் ரோஹித் சர்மா அவர்கள் தற்போது கேப்டன்ஷிப்பை கையில் எடுத்த உடனே அவங்க தன்னுடைய ஓப்பனிங் ஸ்லாட்டை பார்த்தீங்கன்னா KL ராகுல் அவர்களுக்காக விட்டு கொடுத்தாங்க. ஆனால் KL ராகுல் அவர்களும் சொல்லிக்கொள்ளும்படியாக 2வது டெஸ்ட் போட்டியில் விளையாடலை அப்படின்னே சொல்லலாம். அதே போல் மிடில் ஆர்டரில் களமிறங்கிய ரோஹித் சர்மா அவர்களாலையும் சரியாக விளையாட முடியவில்லை. இந்த நிலைமையில தான் கேம் பிளானை அப்படியே மாற்றிருக்காங்க ரோஹித் சர்மா. தற்போது இவங்க துவக்க ஆட்டக்காரராக களமிறங்கி வீரேந்தர் சேவாக் அவர்களை போல அதிரடியாக முதல் பந்தில் இருந்து விளையாட போகிறாங்க. இவங்க இதற்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா நடந்து முடிந்த 2 உலகக்கோப்பை போட்டிகள், அதாவது 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒருநாள் போட்டிக்கான உலகக்கோப்பை, 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற T20க்கான உலகக்கோப்பை, இவை இரண்டிலையுமே ரோஹித் சர்மா அவர்கள் இந்த மாதிரியான ஒரு யுக்தியை தான் கையாண்டாங்க. தன்னுடைய விக்கெட்டை ஒரு பொருட்டாவே மதிக்காமல் அவங்க முதல் பந்தில் இருந்தே அதிரடியாக விளையாண்டாங்க. இது போல தான் தற்போது ஆஸ்திரேலிய அணியில் டிராவிஸ் ஹெட் அவர்கள் 2வது டெஸ்ட் போட்டியில் அதிரடியாக விளையாண்டு ஆட்டத்தின் போக்கியை மொத்தமாக மாற்றிட்டாங்க. தற்போது அதே பாணியில் ரோஹித் சர்மா அவர்கள் தன்னுடைய இயல்பான ஆட்டத்தை வெளிப்படுத்த போகிறாங்க. இதனால் அவங்க மீண்டும் துவக்க ஆட்டக்காரராக ஜெய்ஸ்வால் அவர்களோடு களமிறங்க போகிறாங்க. மிடில் ஆர்டரில் KL ராகுல் எப்போதுமே அடிக்கடி விளையாடி இருப்பதன் காரணத்தினால அவங்க மிடில் ஆர்டரில் தொடர போகிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா வேகப்பந்து வீச்சாளராக இருக்கக்கூடிய ஹர்ஷித் ராணா அவர்களை இந்த முறை பிளேயிங் லெவனில் இருந்து தூக்க போகிறாங்க. அவங்க கடந்த டெஸ்ட் போட்டியில் அதிகமான ரன்களை வாரி வழங்கிட்டாங்க. பேட்டிங்லேயும் அவங்க ரொம்பவே மோசமாக தான் விளையாண்டாங்க. அதனால் அவருக்கு பதிலாக தற்போது தமிழக வீரரான நடராஜன் அவர்களை பிளேயிங் லெவலில் சேர்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நெட் பவுலராக இந்திய அணியில் தற்போது ஆஸ்திரேலியாவுக்கு பயணம் மேற்கொண்டிருக்காங்க. அங்கே இவங்க நெட் பவுலிங்கில் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாது சமீப காலமாக முதல் தர போட்டிகளில் இவங்க சூப்பராக பந்து வீசியிருந்தாங்க. அணியில் ஒரு வலது கை வேகப்பந்து வீச்சாளர், ஒரு இடது கை வேகப்பந்து வீச்சாளர் இருக்கும்போது அது எதிரணி பேட்ஸ்மேன்களுக்கு ரொம்பவே கடினமாக இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தினால தற்போது பார்த்தீங்கன்னா நடராஜன் அவங்களை பிளேயிங் லெவலில் எடுக்க போகிறாங்க. இவங்க இதற்கு முன்னதாக 2018ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான போட்டியில் இந்திய அணிக்காக விளையாடினாங்க. அந்த தொடரில் இந்திய அணி வெற்றி பெற்றிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதுவும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி அப்படின்னே சொல்லலாம். தற்போது ஆஸ்திரேலிய அணியில் எப்படி மிச்சல் ஸ்டார்க் அவர்கள் இந்திய பேட்ஸ்மேன்களுக்கு பெரிய குடைச்சலாக இருக்காங்களோ, அதே போல தற்போது நடராஜன் அவர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு பெரிய குடைச்சலாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு முடிவை தற்போது ரோஹித் சர்மா அவர்கள் எடுத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கு. சமீப காலமாக தன்னுடைய லைன் அண்ட் லென்த்தில் அதிகமாக சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கக்கூடிய நடராஜன் அவர்கள் பார்த்தீங்கன்னா முதல் தர போட்டிகளில் அசத்தி கொண்டிருக்காங்க. அதே போல் தற்போது பந்தினுடைய வேகத்தையும் அவங்க கூட்டியிருக்காங்க. இதன் காரணத்தினால தான் நடந்து முடிந்த IPL தொடருக்கான மெகா ஏலத்தில் கூட இவங்க அதிக விலைக்கு போனாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட 10.50 கோடி ரூபாய்க்கு தற்போது இவங்க விலை போயிருக்காங்க. தன்னுடைய வேகப்பந்து வீச்சில் இவங்க அதிகமான முன்னேற்றத்தை கண்டிருப்பதன் காரணத்தினால ஆஸ்திரேலிய மைதானங்களில் இவங்க இந்திய அணிக்கு கூடுதல் பலமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தற்போது இவங்களை பிளேயிங் லெவனில் எடுக்க போகிறாங்க. இதுதான் தற்போது இந்தியா மற்றும் தமிழக கிரிக்கெட் ரசிகர்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி இருக்கு. இதனால் இந்த பிளேயிங் லெவனில் மேலும் சில மாற்றங்கள் இருக்குமா அப்படின்ற எதிர்பார்ப்பும் தற்போது ஏற்பட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.